Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard English first division test 2024 Tripur district question paper with answers. இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை 1 மார்க் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் யூஸாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எழுதியிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த நீங்கள் 1 மார்க் ரெஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்க 1 2 3 சினானிம்ஸில் பிரிங்க், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி எட்ஜ், டெலிரியஸ் ஆப்ஷன் பி டிஸ்டர்ப்டு மோட், ஸ்வாப்பிங்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண பரிமாறுதெல்லாம் இதுக்கு வேறு எதுவுமே மேட்சபிளாக இருக்க, மூவிங் மட்டும்தான் மேட்சபிளாக இருக்குது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 4 to 6 ஆன்டினிம். ட்ரெமண்டஸ் அப்படின்னா ஹியூஜ், ரொம்ப பெருசும் சொல்லுவாங்க. ஆன்டினிம்ஸ் டைனி. கிரிப்டு அப்படின்னா ஹோல்டு ஆர் பிக்குன்னு சொல்லுவோம். ஆன்டினிம்ஸ் வந்து ரிலீஸ்டு. நெக்ஸ்ட் வந்து ரஸ்டிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரூரல் ஆர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டினிம்ஸ் வந்து அர்பன். நெக்ஸ்ட்டு லாரி, அப்போ ஒயில் வந்து ஐஎஸ் லாரிஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணால் டென்ஷன் வந்து ஹைப்பர் டென்ஷன். கியூஆர் கோட்னு அப்படி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி குயிக் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு த லாயர் டேஸ் த கேஸ் பார்த்தீங்கன்னா கிளவர்லினா பார்த்தீங்கன்னா டெல்ட் வித்னு சொல்லுவோம். அந்த கேஸை வந்து டீல் பண்ணார், அந்த கான்செப்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் தான் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் டேஸ் த ஹவுஸ் சிட்ஸ் எட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் பிசைட்னா பை த அருகில்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வருமே மை ஃபாதர் டேஸ் பிளேஸ் பேட்மிண்டன் இந்த ஈவினிங் வென் ஹி வாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் டு அந்த சமயத்தில் பண்ணான்னு சொல்லிட்டு 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம் என்ன கொடுத்தா இட் டேஸ் அவுட் சைட் டவுன்னா இட் இஸ் போரிங். ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லணும் ஆப்ஷன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இப்போ சியில் இருக்குது. ஏன்னா நவ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ 1 to 14 வந்து 1 மார்க்கு. ஸோ 14 1 மார்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் போட்டுருக்க 2 மார்க் படிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து கொஸ்டின் வந்திருக்கும். ஹூ யூஸ்டு த சித்தர் அண்ட் த நரேட்டர் ஸ்கினி ஆஃப் பிக் யூஸ்டு த சித்தர் அண்ட் ஆல்சோ இட் அது எதுக்காக பண்ணி இட் யூஸ்டு டு ஸ்லீப் ஆண்டின்னு சொல்லுவோம். விச் ஸ்கில் வாஸ் கன்சிடர் இம்பார்ட்டன்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆனஸ்டி, அந்த நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற. அதே மாதிரி பார்த்தா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயோதித புத்தின்னு சொல்லி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். அதர் தென் த ஸ்டூடெண்ட் ஹூ வேர் ப்ரெசென்ட் இன் த கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் கேட்டிருக்காங்க. த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், த ஃபார்மர் மேயர், ஓல்டு ஆசர், வில்லேஜ் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தவிர. நெக்ஸ்ட் வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த ஹோம்ஸ் வென் வாட்சன் அந்த வாட்சன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேர்லாக் ஹோம்ஸ் பாஸ்ட் 3 days எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டார். அதனால் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர் இப்போ அந்த கான்டேஜியஸ் டிசீஸ் சொல்லிடுவார். ஸோ இது எல்லாமே 4 2 மார்க் ஈஸியான 2 மார்க் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. சில்லி யங் கிரிக்கெட், தட் மீன்ஸ் ஹேண்டன் கிரிக்கெட்லேருந்து கேட்டிருக்காங்க. டேரெக்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ என்ன பண்ணிட்டா பாண்டுலாம் பாடுதான் சீசன் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் வி வர் காஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் 2 டிசைன் சொல்லும் போது. ஸோ இந்த கொஸ்டின் பஸ் மிஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சரும் மார்க் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து ஃபஸ்ட்டு இதில் கம்பேரிசன் பண்ண ரொம்ப சிம்பிள். நாட் அரியிங் டு கம்பேர்னா ஒய் டு யூ திங்க் த பாயிண்ட் இஸ் நாட் அரியிங், வாட் ஷுட் ஒன் நாட் மோன் ஃபார். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான, நிறைய பேர் ரீகால் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்குங்க. 22 வந்து ஹவ் இஸ் அ உமன் டிஸ்கிரைப்னா லைனஸ் பென்சிங்க பார்க்கலாம். ஹூ டஸ் த போய்டஸ் வாட்னா இல்லை ப்ராங்ஸ்டர். ப்ராங்ஸ்டர்னா ஒன் ஹூ மிஸ்சீவியஸ், அதாவது குறும்பு பண்ணுறவங்க, ராங்காக இது பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் ப்ராங்ஸ்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கோம். த நியூ ஓனர் அட் பார்க்டு த மோட்டர் பைக் அவுட் சைடு வால் வென் த போலீஸ் ஃபவுண்ட் இட். ஸோ 2 கேட்டகரி இருக்குதுல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது த மோட்டர் பைக் ஹேட் பின் பார்க்டு பை த நியூ ஓனர் against the motorbike had been parked by the new owner. Next இதில் கம்பேரிசன் பண்ணுறது மோட்டர் பைக் அவுட் சைடியா மால் கம்பேர் பண்ணுறோம். எகைன் சொல்கிறேன் பாருங்கள், the motorbike had been parked by the new owner outside a mall. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் when the police found itனா when it was ஃபவுண்ட் பை த போலீஸ்னு கம்பேர் பண்ணும். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ டபுள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணியிருந்தாலும் மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டேரக்டும் இது கேட்காத மெத்தட். ஆலிசா செட் தட் த பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா வேர் ஸ்டார்விங்னு ரொம்ப பஞ்சப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆலிசா செட் த பீப்புள் ஆஃப் ஆப்ரிக்கா இஸ் ஸ்டார்விங், ரொம்ப எந்த சாப்பாடுமே இல்லாத இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பஞ்சுவேஷன் டெல்லிம் ஐ ஆம் பிஸி ஐ செட், இது சிம்பிளான கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ், எப்பவுமே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ் பண்ணும்போது ரிலேட்டிவ்னா இப்போ ஈஸ்ட் டம்பர் ஈஸ்ட்னா ஊஸ், அப்போ ஊஸ் தான் கம்பேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் ரொம்ப
Pragati loves watch thrill movies. Next, when will the tickets be booked? Again, sir, when will the ticket be booked by you to Bangalore? So இது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸில் when will you book the ticket? ஸோ அது பேசிவ் வைஸ் ஃபார்மேட்டில் எடுத்து வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ரோடு மேப்பு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் 1 to 4 படிக்கணும்னு சொல்லி. ஸோ இது எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபன்னி இன்சிடென்ட் சொல்கிறது கோஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் ஏமலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டன், நெக்ஸ்ட் வந்து கல்வர்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் 2 பேராகிராஃப் 4 யூனிட் படித்தா டெஃபினட்டாக 2 பேராகிராஃப் எழுதிடலாம். நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃபில் கிரம்பிள் ஃபேமிலியும் அதுக்கு நோமன் ஆர் பாருங்க கேட்டிருக்காங்க. ரைமிங் ட்ரெயின் ஸ்கூல் கான்செப்ட்டில் ரொம்ப ஃபீட்டு ஸ்ட்ரீட்டு டூடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீட்டு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி ஏஏ பிபி கம்பேரிசனாக ஃபிகராஸ்டன்ஸ் பர்சானிஃபிகேஷன் ஏபி தட் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான். நெக்ஸ்ட் பேராப்ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து எல்ம் ஸ்ட்ரீட்லங்கிற பேராப்ரேஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக எழுத நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக உங்களுக்கு பேராப்ரேஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் 37-38 ரீஅரேஞ்ச் பண்ண 4th யூனிட். அப்போ எ ஃபார்மர் டிசைட் டு லீவ் இஸ் ஓல்ட் செகண்ட், ஒன்ஸ் இயர் ஷைனிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. எ ஃபார்மர் டிசைட் செகண்ட், த மதர் ட்ராப்டு தேர்ட், 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வென் த ஃபார்மர் பேட் ஃபுட்பால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த சன்மே. ஸோ இது ரொம்ப முக்கியமான லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் காம்பரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்பவுமே பேசேஜ் காம்பரிஹென்ஷன் நாடி டைலில் தான் 38 கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து ஓனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் 38 வந்து கன்ஃபார்மாக பப்ளிக்கில் வந்து பேசேஜ் காம்பரிஹென்ஷன் கம்பேரிசன் பண்ணும். இப்போ நாடி டைட்லேருந்து 47 தான் நமக்கு வந்து ஜென்ரல். இது ரெண்டுமே ஜென்ரலாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேட்டகரி 39 அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நெக்ஸ்ட் நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங் நிறைய பேர் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் மெத்தட், சிம்பிள் மெத்தட், எந்த மெத்தட்லாம் எழுதிக்கலாம், ஐஃபோன் போட்டு எழுதலாம், பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பல டைம் சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தா மேக் நோட்ஸ் எழுதுகிறோம். ஸோ அல்லது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு நீங்கள் எழுதலாம். எது ரெண்டுக்குமே ஈக்குவல் மாதிரி தான். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்பாட் தர் பாருங்கள். சுரேஷ் இஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். வி வென்ட் டு மைசூர் இன் ட்ரெயின். அப்போ பை ட்ரெயின் தான் கம்பேர் பண்ணுவோம். இமெட் அண்ட் ஆக்சிடென்ட், இமெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஒன் ஆஃப் த டீர்ஸ் டீர்னு கம்பேர் பண்ணுவோம். நெய்தர் த புக்ஸ் ஆர் குட், நெய்தர் த புக்ஸ் இஸ் குட்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோமன் ஆர் ஃபாரின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான். அதுக்கும் நான் டீட்டெயில் பேராகிராஃபில் ஜிக்ஸாக்கும் பீட்டர் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ ரெண்டுமே ரொம்ப ஈஸியான பேராகிராஃப் தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். போயம் காம்ப்ரிஹென்ஷன் ரெண்டுமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக இதில் மார்க் பண்ணியிருக்க ஆன்சர் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னா ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட் டிவிஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மற்ற டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கிடச்சாலும் ஸோ அதையும் நம்ம அப்லோட் பண்ணணும், அதையும் பயன்படுத்திங்க. ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் பேராகிராஃபில் நல்லா நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தால் மற்ற கேட்டகரி எல்லாமே ஈஸியாகவே நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ். Thank you all.